வல்பவனே போற்றி. ஓம் தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் பிரகஸ்பதியே போற்றி. ஓம் பிரம்மன் பெயரானே போற்றி. ஓம் குருவே போற்றி. ஓம் தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் பீதாபரணே போற்றி. ஓம் புனர்வசுநாதனே போற்றி. ஓம் புஷ்பராகம் விரும்பியே போற்றி. ஓம் புராட்சிபதியே போற்றி. ஓம் பொற்குடையோனே போற்றி. ஓம் பொன்மலர் பிரியனே போற்றி. ஓம் தட்சிணே போற்றி. ஓம் பிரியனே போற்றி. ஓம் பொன்னிற தட்சனே போற்றி. ஓம் மனம் அருள்பவனே போற்றி. ஓம் மகவலிப்பவனே போற்றி. ஓம் மகவலிப்பவனே போற்றி. ஓம் மஞ்சள் வண்ணனே போற்றி. ஓம் மமதை மணாளனே போற்றி. ஓம் முல்லை பிரியனே போற்றி. ஓம் மீனராசி அதிபதியே போற்றி. ஓம் யானை வாகனே போற்றி. ஓம் ரவிக்கு உத்திரவனே போற்றி. ஓம் ருத்ராச்சாரியானே போற்றி. ஓம் வட திசையானே போற்றி. ஓம் வட நோக்கனே போற்றி. ஓம் வல்லனே போற்றி. ஓம் தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் வஜ்ராயுதனே போற்றி. ஓம் வாசிசனே போற்றி. ஓம் வேதியனே போற்றி. ஓம் ஓம் குருவே போற்றி. குரு பகவானே போற்றி. ஓம் ஹ்ரீம் பீஜமனே போற்றி. ஓம் ஓம் தட்சிணாமூர்த்தியே பகவானே போற்றி. ஓம் போற்றி. ஓம் குருவே போற்றி. ஓம் தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் குருவே போற்றி. ஓம் தட்சிணாமூர்த்தியே போற்றி. வியாழக்கிழமைகளில் குரு பகவான் வழிபாடு செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குரு பகவானுக்கு உகந்த நாள் வியாழக்கிழமை. வியாழக்கிழமைகளில் குரு பகவானை நினைத்து மேற்கொள்ளும் விரதம் குருவார விரதம் ஆகும். இந்த விரதம் இருப்பவர்கள் மஞ்சள் ஆடை அணிந்து குருவை வழிபார் மற்ற கிரக தோஷங்களால் ஏற்படும் துன்பங்கள் நீங்கும். திருமண தடை அகலும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உயர் பதவி கிடைக்கும். செல்வ செழிப்பு மேலோங்கும். சுக வாழ்வு மன அமைதி கிடைக்கும். அறிவு விருத்தி அடையும். வியாழனன்று குங்குமம், மஞ்சள், சந்தனம் அல்லது மஞ்சள் தானம் செய்யவும். அதோடு நெற்றியில் மஞ்சள் சந்தனம் வைத்துக் கொள்வதை வழக்கமாக்கிக் கொள்ளவும்.